நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம போன வீடியோவில் ஸ்மார்ட் டிரைவ் அசிஸ்டன்ற ஆட்டோ கிளிக்கரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம ரேப்பிடோ மட்டும் இப்போதைக்கு ரேப்பிடோ மட்டும் வேலை செய்யுது. ஓலா வேலை செய்யல, 100 மெயின்டெனன்ஸ் போட்டுருக்கு. ஆட்டோ அக்செப்ட், ஆட்டோ ரிஜெக்ட். இது ரிஜெக்ட் தேவை, ஆட்டோ ரிஜெக்ட் தேவைனாலும் இது ஆஃப் பண்ணி வச்சுட்டோம், ஆட்டோ ரிஜெக்ட் பண்ணாது. ஸோ ரேப்பிடோ மட்டும் ஆன் இருக்குது. லாங்குவேஜ் இத்தனை லாங்குவேஜ் பற்றி அவைலபிள் இருக்குது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, இங்கிலீஷ். இப்போது ஆப்பை ஆன் பண்ணுறோம். இதை மட்டும் நம்ம ஆன் பண்ணுறோன்னா வர எல்லா ட்ரிப்புமே எடுத்துக்கலாம், எந்த ட்ரிப்புமே விடாது. எல்லா ட்ரிப்பும் எடுத்ததுமே இங்கே நம்மளுக்கு க்ரீன் கலரில் வந்துடும். அதில் எப்படி பார்க்குறதுன்னா, ஆக்சுவலாக இது வந்து கூகுளில் போய் எடுக்கிறது, என்னால் இப்படி காட்டுறது. இது மட்டும் வராது. அமௌண்ட்டு, கிலோமீட்ரு, ஏரியா, எங்கே ட்ராப் ஏரியா, அதை மட்டும்தான் காட்டும். நீங்கள் ஃபஸ்ட் ஒன் மட்டும் ஆன் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கும் இப்படி தான் காட்டும், செகண்ட் ஒன்றுக்கும் அது மட்டும் தான் காட்டும். செகண்ட் ஒன் என்னென்னா ஃபேர் ஃபில்டர். ஃபேர் ஃபில்டரை செட் பண்ணிவிட்டு மினிமம் ஃபேரு, மேக்ஸிமம் பிக்கப் கிலோமீட்டர், மேக்ஸிமம் ட்ராப் கிலோமீட்டர். அதாவது குறைஞ்சபட்சம் பணம் எனக்கு 85 ரூபாய்க்குள்ளே, 85 வேணாம், குறைஞ்சபட்சம் 75 சவாரி இருந்தால் மட்டும்தான் அது வேணும்னு போட்டிருக்கேன். ஸோ 85 ரூபா அதுக்கு மேலே வந்தால் மட்டும்தான் எடுக்கும். 85 ரூபாக்குள்ளே இருக்க சவாரிக்கு 84 ரூபா வந்தாலுமே எடுக்காது. அதே மாதிரி பிக்கப் தூரம், பிக்கப் பண்ண போகிற தூரம் 800 மீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் போட்டிருக்கேன். 900 கிலோமீட்டர், 900 மீட்டர் இருந்தாலும் எடுக்காது. 900 மீட்டர் கிலோமீட்டர் பிக்கப் இருந்தாலும் எடுக்காது. அதே மாதிரி ட்ராப் வந்து 3.5 கிலோமீட்டர், 3.5 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். 3.6 இருந்தாலும் எடுக்காது, ரிஜெக்ட் பண்ணிவிடும். இது எல்லாமே எந்த ட்ரிப்புக்கு மேட்ச் ஆகுதோ அந்த ட்ரிப் மட்டும் தான் எடுத்து கொடுக்கும். ஒரு வேளை மினிமம், அதாவது குறைஞ்சபட்சம் அமௌண்ட்டு 85 ரூபாயும் 800 மீட்டருமே இருந்து ட்ராப் தூரம் வந்து 3.6 இருந்தால் கூட எடுக்காது, ரிஜெக்ட் பண்ணிவிடும். இந்த மூணுமே மேட்ச் ஆனால் மட்டும்தான் எடுக்கும். இதை சேவ் பண்ணிவிட்டு, இதை மாற்றிட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு இதையும் ஆன் பண்ணுறோன்னா ஃபேர் ஃபில்டர் அவசியம். கோ ஹோமில் நம்ம இங்கே வந்து கோ ஹோமோட பிக்கப் டிஸ்டன்ஸ், மேக்ஸிமம் பிக்கப் டிஸ்டன்ஸ், அதாவது பிக்கப் பண்ண அப்புறம் தூரம் 1 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். இது நான் யூஸ் பண்ண அப்புறம் வேலை யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து சென்ட்ரல் எக்மோர் ஆன் பண்ணுறேன். சென்ட்ரல் எக்மோர், சுந்தரிப்பேட்டை, பஸ்வாக்கம், கீழ்ப்பாக்கம், சேர்பட், பார்க்கணும்னு போட்டிருக்கேன். இந்த ஏரியா மேட்ச் ஆச்சுன்னா உடனே எடுத்துடும். இதையும் இங்கே சேவ் பண்ணிவிட்டு தான் இங்கே ஆன் பண்ணணும். இப்போ எப்படி எடுக்கணும்னா, இப்போது ஃபேர்லாம் பார்க்காது, ஏரியா மட்டும்தான் பார்க்கும். இந்த ஏரியா மட்டும் ஒருத்தா பார்க்கும். இந்த ஏரியா சவாரி மட்டும்தான் எடுக்கும். இந்த சவாரியுமே எடுக்காது, ரிஜெக்ட் பண்ணிவிடும். ஏன்னா நம்ம ஃபேர் ஃபில்டரை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், வெறும் கோபுரம் தான் போட்டு வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணோம்னா, வர எல்லா ட்ரிப்லேயுமே இந்த அட்ரஸ், இந்த வார்த்தைக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். எக்மோர், சிந்தாதிரிப்பேட்டை, புஷ்பவாக்கம், கீழ்ப்பாக்கம், சேர்பட், பார்க்கம். நீங்கள் அண்ணா நகரம் கூட போடலாம். அண்ணா நகர் போட்டிங்கன்னா அண்ணா நகர்னு மாற்ற எங்கே இருந்தாலும் எடுத்துரும். ஒரு வேளை கோபாலபுரத்து அண்ணா நகர் மட்டும் எடுத்துரும். பாலவாக்கத்தில் அண்ணா நகர்னு ஒன்று இருக்குது, அங்கேயும் அது அண்ணா நகர் வார்த்தை மேட்ச் அண்ணா நகர் எடுத்துரும் மேடம். அதே மாதிரி என்ன ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த வார்த்தை மேட்சான எடுத்துரும். இப்போது கோபம் பார்த்துட்டோம். நோகோ ஏரியா வந்து எந்த ஏரியா நீங்கள் போக வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் போட்டு வச்சுக்க திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை, வாஷர்மன்பேட், வேசர்பாடி, காசிமேடு, ராயபுரம், கொடுங்கியூர், இந்த ஏரியாலாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஏரியாலாம் வந்துச்சுன்னா எனக்கு எடுக்க வேண்டான்னு நான் போட்டு வச்சுருக்கேன். தேவைப்பட ஆன் பண்ணுவேன். ஸோ எந்த நேரத்துக்கு தேவைப்பட அது மட்டும் ஆன் பண்ணிப்பேன். இப்போ ஆன் பண்ணிக்கா, இதை நம்ம ஆன் பண்ணிட்டோம், இதையும் ஆன் பண்ணிட்டோம்னா இந்த ஏரியா சவாரி மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணும். இப்போ அது ஆன் பண்ணிவிட்டு இங்கே சேவ் பண்ணிவிட்டு இது ஆன் பண்ணிட்டுக்கன்னா இந்த ஏரியா இது ஆன் பண்ணிடலாம். இந்த ஏரியா மட்டும் எடுக்காது, மற்ற எல்லா சவாரியுமே எடுத்துரும். ஏன்னா நம்ம 2 மட்டும் நின்றுருக்கோம். அதனால் இப்போது இது மூணுத்தையும் ஆன் பண்ணுறோன்னா ஃபேர் ஃபில்டரை, அதாவது ஃபேர் ஃபில்டர் மேட்ச் ஆச்சுன்னா உடனே எடுத்துரும். சாரி, அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியா இருக்கா பார்க்கும், இந்த ஏரியா இல்லையா, அடுத்து ஃபேர் ஃபில்டர் செக் பண்ணணும். ஃபேர் ஃபில்டர் மேட்ச் ஆச்சு உடனே அக்செப்ட் பண்ணிக்கும். மற்ற எல்லா ட்ரிப்புமே செக் பண்ணிடும். இந்த ஏரியா மேட்ச் ஆனால் செக் பண்ணிவிடும். இந்த ஏரியா மேட்ச் ஆகலைன்னா ஃபேர் ஃபில்டர் செக் பண்ணணும். ஃபேர் ஃபில்டர் மேட்ச் ஆகணும் செக் பண்ணிவிடும். கோ ஹோம் ஏரியா, இதை 4 நம்ம ஆன் பண்ணுறோம்னா நடக்கும். அப்படி
ஏரியான்னு கேட்டிங்கன்னா நோகோ ஏரியா ஃபஸ்ட்டு இதை பார்க்கும். இந்த திருவொற்றியூர் தண்டையார்பேட்டை ஏரியாவான்னு பார்க்கும். நம்ம போட்டுக்க ஏரியாவை பார்க்கும். அந்த ஏரியா இல்லையா அடுத்து போகும். கீழே ஏரியா கிடைக்காது. ஏரியா கிடச்சதுன்னா ஒன்றே எடுத்துரும். அப்படி இதுவும் கிடைக்கல. இந்த 2 ஏரியாவும் கிடைக்கல. அடுத்து கால்குலேட்டர் பார்த்தோம். இது மேட்ச் ஆனாலும் உடனே எடுத்துரும். இந்த 3மே மேட்ச் ஆகலைன்னா தான் ரிஜெக்ட் பண்ணும். நோகோ ஏரியா மேட்சின் வந்து 52 ஸ்டேஷன் வந்துருக்குங்களா. NGAMனா நோ கோ ஏரியா மேட்ச், GHMனா கோ ஹோம் மேட்ச். அந்த மாதிரி தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது இது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேர் ஃபில்டர் பார்ப்போம். ஃபேர் ஃபில்டர் நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம், 100 ரூபா 1.5 கிலோமீட்டருக்குள்ளே. 1.5 கிலோமீட்டருக்குள்ளே 100 ரூபா சவாரி இருந்தால் உடனே எடுத்துரும். பார்ப்போம், ரேபிட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ட்ரிப்பு வரது கஷ்டம். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதேமாதிரி ட்ரிப்பு எடுத்ததும் மேலே காமிச்சிடும். ட்ரிப் அக்செப்டட்னு அமௌண்ட்டு ஏரியா காமிச்சிடும். மேலேயே உங்களுக்கு காமிச்சிடும் க்ரீன் கலரில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பேக்ரவுண்டில். இது பாருங்கள், அக்செப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரிப் அக்செப்டட் 221 ரூபா அண்ணா நகர் எடுத்து வச்சிங்களா. இப்போ நீங்கள் இதை நாங்கள் பார்க்கலாம், இங்கேயே பார்த்துக்கலாம். அங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குல்ல, 221 12.2 கிலோமீட்ரு அண்ணா நகர் இன்ஸ்டோர் ட்ராப்பு. அட்ரஸ் ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் தேவைப்பட்ட இந்த அட்ரஸை காப்பி பண்ணி மேப்பில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா மேப்லேயும் உங்களுக்கு பார்த்துக்கலாம் எங்கே போகிறாங்கன்ட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரிப் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. 100 ரூபாய்க்கு மேலே இருக்கணும், 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். இப்போ பிக்கப் எத்தனை கிலோமீட்டர் வந்துருக்கு நம்மளுக்கு? பிக்கப் கிலோமீட்டர் நம்ம இங்கே தான் பார்க்கணும். 650 மீட்டர் தான் பிக்கப் கிலோமீட்டர். ஸோ இது எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்களா. இப்போ அடுத்து